என்ன பத்தி ஒரு 4 வார்த்தை நல்லா சொல்லுமா சொல்லுமா. தமிழுக்கு படிக்க தெரியாது. ஏய் என்ன தமிழுக்கு தமிழ் படிக்க தம்பி படிக்க சொன்னா வாசிக்கிறாங்க. 4 வார்த்தை நல்லா சொல்லு. இப்படி சொல்லு. தமிழ் தம்பி இதெல்லாம் நல்லா இருக்கா? தமிழுக்கு தமிழே ஒரு 4 வார்த்தை நல்லா சொல்லுமா. தள்ளாடும். என்ன ஏய் பத்தி? அப்படியெல்லாம் இல்ல. ஏழடி எனக்கு இல்ல, எல்லாரும் நிறைய பேர் ஒரு ஒலிம்பியில் 50 பேர் நடனங்கள் பாத்துறாங்க. 6 லட்சம். காய்ஸ், எங்க தெரியாம அம்மா ஒரு எல்லாரும் டைலாக் தமிழ்ல சொல்றாங்க, எல்லாம் கமெண்ட் கேட்டுங்க. சொல்லுமா. போட்டுருக்காங்க. ஏய் என்னப்பா கண்டதும் காதல் மலராது கண்களால் அண்ணா இருண்ணா, எங்க அம்மா ஆமா. எதோ பேசுறாங்கண்ணா. மைக்க குடுறா அவங்க கிட்ட. எதுவும் கேட்கலையா? கேட்கல. அடிங்கம்மா காது மேல இல்லையோ. அம்மா வணக்கம். வணக்கம்மா. பாரதிக்கு பேசுமா. கண்ணம்மா கம்முன்னு நீ கொஞ்ச எனக்கு நேரம் உயிரம்மா. என்ன உள்ள 50 பேரா? நான் சொல்லுமா. ஆனா கம்முன்னு அம்மா ஏதோ சொல்றாங்க, ஒரு 4 வார்த்தை சொல்லுமா. சொல்லுங்க 4 வார்த்தை. பிள்ளைங்களா இருந்தாக்கா நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். அப்புறம் பொய் சொல்லக்கூடாது, நேர்த்தியா போகணும், நேர்த்தியா வரணும். காதல் மொத்தத்துல அது வந்து காதலை பத்தி ஏதோ சொல்லு. காதல்ன்றது வந்து பெத்தங்களை விட மத்தது வந்து ரொம்ப இது. ஆமாவா? என்ன பத்தி சொல்லு. கருமம் அப்படின்னுவாங்க. சொல்லுமா. இருந்தாலும் சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லு என்னன்னு சொல்லணும் சொல்லு. நான் லவ் பண்ண உனக்கு தெரியும், அந்த லைஃப் எப்படிச்சுன்னு சொல்லு. அது என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்? பரவாயில்ல சொல்லு. நான் சொல்லணும். பரவாயில்ல சொல்லு சொல்லு. எப்படி கஷ்டப்பட்ட சொல்லு சொல்லு. அது சொல்லணும்னாக்க நான் கஷ்டப்பட்டதுதான் ஜாஸ்தி அவனால. அவன் கஷ்டப்பட்டதை விட நான் கஷ்டப்பட்டதுதான் ஜாஸ்தி ஒரு பிள்ளையால. அதுக்காக என்ன சொல்ற, பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நிறைய பேர் பாக்குறாங்க. ஆமா, எல்லாருக்குமே சொல்ற. பொதுவா காதல்ன்றது வந்து வேற மாதிரி. ஆனா எனக்கு காதலை பத்தி எல்லாம் தெரியாது. உங்களுக்கு சொல்ற பொதுவா படிச்சவங்களுக்கு வந்து படிச்சுங்களாவே நடந்துக்கணும். அது மொத்தம் அனாவசியமா காதல்ன்றது வந்து வேற மாதிரி. காதல் வந்து எல்லாரும் காதலிச்சு மத்தவங்களை வந்து புண்படுத்துறது, மத்தவங்களை இது பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுக்கமா இருக்கணும். அது மொத்தல பெத்தவங்களை தூரம் வளர்த்து விடுறாங்க. நீங்க இதனால இப்படிதான் செய்யணும்னாக்கா அது உங்க இஷ்டம். இவ்வளவுதான். வணக்கம், நன்றி, வணக்கம் சொல்லு. நன்றி. எல்லா பிள்ளைங்களும் இதுல ஒரு கருத்து நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே திறந்துறதோ, நீங்க மறுபடியும் அது தொழிலுக்கு போறதோ, அது உங்களால தான் முடியும். போதுமா? மை மம்மி இவதான் மை மம்மி. இவதான் மை மம்மி. Leo boy, விடு தம்பி. let's go. பண்ணு, move on, future will be beautiful. Man, take care தம்பி. தமிழனா சொல்றா. அம்மா பேச நல்லதானே கேக்குறாங்க, சொல்லுங்க. எப்படி நான் பேசுறது தப்பா பேசுறேன்னா? இல்ல நல்லாதான் பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க. நல்லா பேசுனீங்க. கருத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் எடுத்துப்பாங்க உங்களோட கருத்தெல்லாம். அது யாரோட பேக்ரவுண்ட் சொல்லு. நான் எப்படி இவன் வந்து என்ன தெரியுமா சொன்னா, நான் செஞ்சதை வந்து நீ சொல்லுமா அப்படின்னா. அது மாத்திரம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்படிதான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகேமா. சரியா? நீங்க சொன்னது 100க்கு 99% அப்படியே உண்மையாதான் இருக்குது. எப்படி இருந்தேன் சொல்லு. ஆனாலும் இவன் கஷ்டப்பட்டானோ இல்லையா நான் காதலிக்கிறதுக்கு காதலாண்ட. ஆனா இவனை கட்டதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆமா ஆமா. எதுக்காகன்னு கேளு. எதுக்காக கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. ஆமா, இவன் வந்து காதலிக்கட்டும் இல்லன்னு சொல்ல. ஆனா நல்ல முறையில போயிருந்தான்னா பரவாயில்ல. சரியா? அதனுடைய அந்த பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு தான்பா. அந்த பொண்ணை பத்தி இவன் சொல்ற மொழி எனக்கு பிடிக்கல. சரியா? அந்த பொண்ணு வந்து இவன் நான் சொல்ற உண்மையா? இவன் நல்லா இல்லையா? ஆகாஷ் நல்லா இல்லையா? ஆகாஷ் அவனுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்கான், ஜாலியா இருக்கான், வேலைக்கு போறான் வரான், பசங்களோட டீ போட்டுட்டு இருக்கான். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டம் என் பிள்ளைய பத்தி நான் சொல்றதுக்கு. அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணையும் ஒரு வகையில நான் நல்ல பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். இருக்கட்டும் பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான். ஒரு பொண்ணுன்னா ஒரு பொண்ணை பத்தி ரொம்ப இது பண்ணக்கூடாது. அது சொல்லமா நானு. இப்ப இதுல வந்து கிட்ட ஒரு 50 பேர் பாத்துனுக்குறாங்க.
அவங்களுக்கு நீ என்ன சொல்ற